ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி ஜங்குக் வந்து அவன் ஒரு சிஇஓ. ஸோ அவனோட ஒய்ஃபை வந்து ரொம்பவே லவ் பண்ணுவான். ஆனால் அவளுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் இருக்குது. ஸோ அதுலேருந்து எப்படி மீண்டு வரா, ஜங்குக்கோட லவ்வால் எவ்வளோ வந்து அவள் சாதிக்கிறா, அது எல்லாம் தான் இதோட கதை. ஸோ அப்படியே கதையோட ட்ராவல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் இப்போது ஒரு 9 மந்த் இருக்கும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அவங்க பக்கத்தில் சேக்கி படுத்திருக்கான். அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். அவன் தூங்கும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? செம்ம க்யூட்டாக இருப்பான். அந்த மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்க, டேய் எவ்வளோ க்யூட்டாக இருக்க, அண்ணா இவன் கிட்ட வாய் எடுக்கிறத பாரு. லவ் யூடா ஜங்குக்கா, லவ் யூ ஸோ மச். அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தாக்க எடுக்குது. நீங்கள் பொறுமையாக ஏஞ்சி, எங்கே பாட்டிலில் இருந்துச்சு, காணோம், சரி போய் எடுப்போம் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் பொறுமையாக ஏஞ்சி வரீங்க. கீழே அப்ஸ்டேர்ஸில் தான் அவங்க ஒரு பெட்ரூம் இருக்கும், கீழே வந்து கிச்சன். ஸோ அங்கேருந்து அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நீங்கள் பொறுமையாக ஏஞ்சி வரீங்க. உங்களால் நடக்கக்கூட முடியல, 9 மந்த்து யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்கள் பெல்லி அப்படியே பொறுமையாக பிடிச்சிக்கிட்டு படியில் பொறுமையாக இறங்கிறதுக்கு போகிறீங்க. அப்போது நீங்கள் ஒரு 2 படி மேலேருந்து இறங்கியிருப்பீங்க. அப்போது கிச்சனில் ஏதோ சவுண்டு கேட்குது. யார் 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 இருக்கீங்க? அதுக்கப்புறம் யாரும் அப்படி ஓடுற மாதிரி இருக்கு. யார் யார் இது? நீங்கள் அப்படியே அந்த படியிலேருந்து இறங்கவே இல்லை, சம்பயம் உங்களுக்கு. ஸோ இப்போ கரண்ட்டு போன மாதிரி இருக்குது. ஜங்குக் 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 ஜங்குக். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ரொம்ப பயப்படுறீங்க. ஸோ அப்படியே பொறுமையாக நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. திருப்பி நீங்கள் கீழே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டக்குன்னு ஒரு கரண்ட் வருது. அங்கே வந்து நிலா வெளிச்சம் தான் தெரியுது. உங்கள் பெட்ரூமில் தான் வந்து கொஞ்சம் லைட் எரியுது, ஓகேவா? ஸோ அங்கேருந்து பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பையன் நின்றுட்டுருக்கான். மம்மி, ஏன் மம்மி இப்படி பண்ணீங்க? நான் உங்களால் தான் செத்து போயிட்டேன், போங்க மம்மி, உங்களால் தான் செத்து போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அங்கே மேலே இருந்த பையன் டக்குன்னு சரசரன்னு உங்கள் வேகமாக அந்த படியில் வந்து உங்கள் கழுத்தை பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே பேனு கத்திட்டு எழுந்துருங்க. பார்த்தா உங்கள் பக்கத்தில் ஜேகே இருக்கான். நீங்கள் இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. வயன் வயன் வயன், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்னை மன்னிச்சிருப்பா, என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ், என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் ஜேகே, வயன் வயன், ஏய் என்னடியாச்சு வயன், வயன்மா அப்படின்ட்டு உங்களை தட்டிகிட்டு இருக்கான். ஜங்குக் 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 ஜங்குக், என்ன என்ன ஒன்றும் இல்லை உன் பக்கத்தில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக் ஜங்குக் ஜீவன் ஜீவன் ஜங்குக், சரி சரி ஒன்றும் இல்லை இங்கே பாரு நான் இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லிகிட்டு இருக்கான். இல்லை ஜங்குக் ஜீவன், ஒன்றும் இல்லைம்மா நான் தான் இருக்கேன்ல, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கும் அவனுக்கும் அப்படியே அழுக அப்படி வருது. ஆனால் அவன் அவனும் அழுதா நீங்கள் ரொம்ப அழுதுருவீங்கன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவன் பேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவன் ஷோல்டர்லேயே அப்படியே தூங்கிடுறீங்க. வயன் பார்த்தா நீங்கள் தூங்கிட்டீங்க. ஸோ அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறான். ஏன் வயன் இப்படி இருக்க, நீ இப்படி உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வயன். உன்னை எப்படி இதுலேருந்து கொண்டு வரதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலடி, சத்தியமாக தெரியல. ப்ளீஸ் ப்ளீஸ் வயன், எனக்காக இதுலேருந்து எப்படியாவது மீண்டு வந்துடுடி, ப்ளீஸ் வயன் ப்ளீஸ். உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு மனசு இல்லை, ப்ளீஸ் வயன். அதுக்கப்புறம் ரொம்பவே அவன் கஷ்டப்படுறான். இப்படியே செக்கி உங்களை கஷ்டப்பட்டு தூங்க வைக்கிறான். இப்படியே 2 hours ஆகுது. வயன்
அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நம்ம எப்போவுமே தூக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்களான்னு தடவை பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி அவன் பார்க்குறான். அங்கே உங்களை காணோம். வயன் 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 அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பயந்துட்டான் எங்கே போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கீழே வந்து பார்க்குறான். வயன் எங்கேம்மா இருக்க வயன் அப்படி சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக தேடுறான். அங்கே பார்த்தா கிச்சனில் சவுண்ட் வந்துட்டுருக்கு. வயன் சங்குக் நீங்கள் தூங்கலையா? ஜீவோன்னு இருக்கான்ல அவன் பால் கேட்டான். அதான் நான் பால் போட்டுட்ருக்கேன். அவன் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்றீங்க. சங்குக்கு ஒரு மாதிரி உடஞ்சே போயிட்டான். வயன் ஏன் வயன் இப்படி பண்ணுற? சரி ஒன்றும் இல்லை. ஜீவன் எப்பயோ தூங்கிட்டான், உனக்கு தெரியாதா? இல்லையே, என்கிட்ட இப்போ தான் பால் கேட்டான், நான் தான் வந்து போட வந்தேன். இல்லைம்மா, அவன் போய் தூங்க போயிட்டான். உன்கிட்ட கேட்டான்ல, அதுக்கப்புறம் போய் தூங்கிட்டான். போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ், வா நம்ம போய் தூங்கலாம். இல்லை பசிக்குதுன்னு கேட்டான், அதான் சொல்கிறேன்ல வயன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். அவனுக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே உங்களை படுக்க வைக்கிறான். இதுக்கப்புறம் என்னை கேட்காம எழுந்தக்கூடாது, புரியுதா? சரி சரி ஜங்குக், குட் நைட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தூங்குறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அவன் அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கான். சே, எப்படி இருந்தா என் லைஃப்? ஒரே நாளில் எல்லாமே மாறிடுச்சு. அது லைக் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துன்னு பார்ப்போம். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து சமைச்சு வச்சிட்ருக்கீங்க. ஜங்குக் வெளிலேருந்து கத்திக்கிட்டே வரான். வயன் 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 அப்படி சொல்லிட்டு. என்ன இவன் கத்திட்டு வரான்? ஜங்குக் ஏன் வயன் அப்படி சொல்லிட்டு உங்களை கட்டி பிடிச்சி சுற்றிட்டுருக்கான். ஹே, என்னடா ஆச்சு உனக்கு? வயன் வயன் நான் இந்த உலகத்திலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஏன்? என்னோட போட்டி கம்பெனியான காய் கம்பெனி இருக்குல்ல, ஆமாம், அதை நான் தோக்கடிச்சிட்டேன். இப்போ சவுத் கொரியாலே நம்பர் 1 கம்பெனி, டாப் மோஸ்ட் கம்பெனி நம்ம கம்பெனி தான். அவள் 2nd பிளேஸ்க்கு வந்துட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கட்டி பிடிச்சி சுற்றிட்டு இருக்கான். வாட் ரியலி? ஆமாம், இதுக்கப்புறம் உனக்கு தெரியுமா, எல்லா டீலிங்ஸும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வரும். நம்மளோட ஷேர்ஸ், நம்மளோட ஸ்டாக் எல்லாமே நம்பர் 1 பொசிஷனுக்கு வரப்போகுது. இதுக்கப்புறம் நம்ம எங்கேயோ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு குதிச்சிட்ருக்கான். சரி 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 கொஞ்சம் அமைதியாக இரு, நான் உனக்கு பிடிச்சதே எல்லாம் சமைச்சு வைக்கிறேன். நீ வேறு இவ்வளோ ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருக்க ஜங்குக். ஐம் ஸோ ஹாப்பி, ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ, லவ் யூ பேபி அப்படின்றீங்க. அவனும் லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிப் டு லிப் கிஸ் கொடுக்குறான். நீங்கள் அப்படியே ஜங்குக் ஜங்குக் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே அவரோட ஹக். ஸோ அப்படியே நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். வயன் அப்புறம் உனக்கு தெரியும்ல, நம்ம ஆரம்பியும் அவர் சொல்லியிருக்காரு நம்ம கம்பெனியோட ஜாயின் பண்ண போகிறாராம். வாட்? ஆரம் நிஜமாலுமா? ஆமாம், அது மட்டும் இல்லை, நியூ ப்ராஜெக்ட் அவருக்கு வந்திருக்கு, அதுவும் நம்மளுக்கு தரேன்ட்டாரு. ரியலி ஜங்குக், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டியோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீ வந்திருக்க ஜங்குக். ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண் கலந்துட்டே சொல்கிறீங்க. எல்லாம் உன்னோட பலத்தால் தான் வயன். என்ன சொல்கிற? ஆமாம், நம்ம கஷ்டப்பட்டப்ப நீ தான் உன்னால் முடியும்னு சொல்லிக்கிட்டே இருந்த. உன்னோட என்கரேஜ்மெண்ட், உன்னோட சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது வயன். நீ இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆன மாதிரி ஆகிறீங்க. வயன் 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தட்டிகிட்ருக்கான். நீங்கள் எழுந்தவே இல்லை. அதுக்கப்புறம் உங்களை டக்குன்னு பெட்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ உங்கள் ஆரம்பிக்கிட்ட கேட்டு எங்கள் ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க போல். ஸோ அங்கேயே ஆரம் வந்து ஆக்சுவலாக பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ அவர் வந்து ஜங்குக்கு வந்து லைக் பிரதர் மாதிரி, ஒரிஜினல் பிரதர் இல்லை, பிரதர் மாதிரி. ஸோ அவர்கிட்ட கேட்டோன்னே டக்குன்னு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலில், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு டாக்டர் வந்துட்டாங்க. அப்புறம் செக் பண்ணி பார்க்குறாங்க அவங்கள. டாக்டர் என்னாச்சு வயனுக்கு, நல்லா இருக்கால அவ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை என்னாச்சு வயனுக்கு, ப்ளீஸ் கொஞ்சம் வெளில போயிருக்கீங்களா அப்படின்றாங்க. அதோட ஜங்குக்கு வெளில போயிட்டு அங்கேயும் நடந்துட்டுருக்கேன், என்னாச்சு வயனுக்குன்னு சொல்லிட்டு.
அப்புறம் பார்த்தா டாக்டர் சிரிச்சுட்டே வெளில வராங்க. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ஜங்குக் டாக்டர். ஜங்குக் உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ரியலி ரியலி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே குதிக்கிறான். ரியலி. ஸோ அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சில டேப்லெட் நான் எடுத்து தரேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நான் சில இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா அவங்கள பார்க்கறதுக்கு. நீங்கள் அப்போ தான் கண் முழிக்கிறீங்க. வைன் 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 வைன். என்னடா ஜங்குக் என்ன? ஏய் நீ அம்மாவாயிட்டடி. ரியலி ரியலி ஜங்குக்? ஆமாம். யூ ஆர் கோயிங் டு பி அ மாம் அண்ட் யூ ஆர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இந்த உலகத்தில் கிடைக்காத சந்தோஷம் எனக்கு கிடைச்ச மாதிரி அவ்வளோ. இன்றைக்கி தான் என்னோடய பிஸ்னஸ் ஒரு டாப் மோஸ்ட்டுக்கு வந்துச்சு. இப்போது இந்த நியூஸ் என்னோடய சந்தோஷத்துக்கு அளவே இல்லடி. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழுகிறான். அழாத சொல்லிட்டு நீங்கள் தட்டி கொடுத்துட்ருக்கீங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறவங்கள. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து 8 மந்த் இருக்கும். நீங்கள் அங்கேயும் இங்கேயும் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. வயன் நான் எத்தனை தடவை சொல்கிறேன் அமைதியாக இருக்கணும் ஒரு இடத்துலன்ட்டு. ஜங்குக் போர் அடிக்குதுடா. அதுவும் நம்ம 2 பேர் தான் இந்த வீட்டில் இருக்கோம். அப்பப்போ ஆரம்பிம்னு வருவாங்க. மற்றபடி நான் ஒரே இடத்துல டிவி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மாடியில் வாக்கிங் போவேன். சும்மாவே இருக்கிறதுக்கு போர் அடிக்கல. சும்மாவே போர் அடிக்குதா? சரி வா நான் உன் கூட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உன் கூட பேசிகிட்டு இருக்கான். இப்படியே தான் நல்லா கேரிங்காக பார்த்துப்பான். உங்களுக்கு கால்லாம் வீங்கிடும். ஸோ அவன் போயிட்டு சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்து நல்லா லைக் ஒத்தரம் கொடுக்கறது, கால் அமுக்கி விடுறது, உங்களுக்கு முதுகில் மசாஜ் பண்ணுறது. இதுக்கு மேலேயும் போய் அவன் போயிட்டு இதுக்குன்னே சொல்லிட்டு ஸ்டோனு, அதுக்கப்புறம் சில வெயிட்டான ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு துணி மாதிரி கட்டி அவன் வயிற்றுல கட்டிப்பான். ஏய் வேன் இங்கே பாரு, இந்த மாதிரி தானே வெயிட்டாக இருக்குது. ஏய் பேபி அதை விட வெயிட்டுடா. சரி இரு நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் எடுத்துகிட்டு வரேன்னு போய் தம்பிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அவன் வயிற்றுல கட்டி வச்சுவா. நீ மட்டும் கஷ்டப்படுறல பாரு, நானும் அவன் கூட சேர்ந்து கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிரிப்பாக வரும். க்யூட்டாக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு ப்ரெக்னென்சி வலி வருது. ஜங்குக் ஜங்குக் வலிக்குது. என்னம்மா ஆச்சு? என்ன வயன் அப்படின்றான். இல்லை என்னால் முடியல. என்னம்மாச்சு? சரி இரு நான் டாக்டர் வர சொல்கிறேன். இல்லை ஜங்குக் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஓகேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கார் எடுத்துகிட்டு வரான். எடுத்து வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். உங்களெல்லாம் முடியல கத்திக்கிட்டே இருக்கீங்க. சரிம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு தரையாக கண்ணில் தண்ணி ஊற்றுது. ஸோ உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயாச்சு. நீங்கள் அங்கே கத்திட்டு இருக்கீங்க. இங்கே வெளில ஜேக்கி ஒப்பாரி வச்சிட்ருக்கான். என்ன வயனுக்கு என்னாச்சு? எனக்கு பாப்பா கூட வேணாம், எனக்கு வயனை கொடுத்துருங்கன்னு அவன் அழுதுட்டு இருக்கான் ஒரு பக்கம். இங்கே ஆரம்பியும் தான். ஏன் என்னாச்சுடா? ஏன்டா அப்படி அழுகுற? இல்லை வயன் எனக்கு பேபி வேணாம், வயனை கொடுக்க சொல்லு அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். டேய் உனக்கு பாப்பா வேணும்னா இந்த மாதிரி வலி அனுபவிச்சு தான் ஆகணும். பாவம் வயன் என்னால் தான். ஏய் பைத்தியம் மாதிரி வளராது அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கலாம். அவங்க கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்கா குழந்த மாதிரி. ஸோ இப்படியே ஒரு மணி நேரம் ஆகுது. அங்கே கத்துற சத்தம் கிட்டோன்னா ஜேக்கே அவ்வளோதான், அப்படியே மயங்கி வந்துட்டான். டேய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்து ஒரு நர்ஸ் தான் வந்து தண்ணி கொடுத்து எழுப்புறாங்க. வயன் என்னாச்சு? பேபி பிறந்துடுச்சு சார், இன்னும் கொஞ்ச நேரத்தை போய் பார்க்கலாம். பிறந்துச்சா? சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்புறமா போய் பார்க்குறாங்க. பையன்தான். ஸோ ஹாப்பி. பையனை பார்த்து உடனே ஒயனை போய் கட்டி பிடிச்சிக்கிறான். ஜங்குக் ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? நீ வெளில கத்துறது எனக்கு இங்கே கேட்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. இல்லை நீ கத்துனப்ப எனக்கு எப்படி இருந்தது சருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுதுட்ருக்கான். ரொம்ப வலிச்சுதாடி. ஆமாம் ரொம்ப வலிச்சுது. ஆனால் எல்லாம் நம்ம பிள்ளைக்காக தானே அப்படின்றீங்க. இனிமேல் வேணாம், பேபி ஒன்று போதும் அப்படின்றான். டேய் நான் தான் பார்த்துக்கிறேன், ஏன் பொருளை இதுக்கப்புறம் பெற்றுக்கத்த வேணாமா, ஏன் பொறுப்பு அப்படின்றீங்க. நான் இல்லாமல் என்ன பண்ணுவேடி அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 பேர் சிரிச்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் குழந்தைய பார்க்குறோம். அழகாக க்யூட்டாக டைனியாக இருக்குது. ஸோ அழகாக பிங்கிஷாக இருக்குது. அதை பார்த்துட்ருக்கான். அழகாக இருக்காண்டி, அப்படியே ஒன்றை மாதிரி. கொஞ்சம் ஒன்றை மாதிரி. அந்த வாய் இருக்குல்ல அப்படியே ஒன்றை மாதிரிடி. அந்த மூக்கு கண்ணை பாரு அப்படியே ஒன்றை மாதிரிடா அப்படின்றீங்க. ஸோ இப்படியே லைக் அவனுக்கு ஒரு 4 வயசு ஆகுது.
நீங்கள் நல்லாவே பார்த்துப்பீங்க அவனை ஸ்கூல் கிட்ட போய் விடுறது அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து விளாண்டுருக்கீங்க. டேய் ஜீவோன், எங்கடா போகிற? இவனோட இந்த ஜங்குக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இதில் இன்னொன்றுக்கு பிளான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. பிகாஸ் இவன் செம்ம சேட்டை பிடிச்சவன். ஸோ நீங்கள் அப்படியே அவன் கூட விளாண்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ ஜங்குக். ஹலோ, நாங்கள் ஜங்குக் இல்லை, அவங்களோட பிஏ பேசுகிறேன். சொல்லுங்கள், என்னாச்சு ஜங்குக்? ஜங்குக் ஏன் கால் பண்ணல? சாருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு மேம். வாட்? நீங்கள் அப்படியே சாப்பாடு ஊட்டிட்டு இருந்திருப்பீங்க, அந்த தட்டை அப்படியே போட்டுறீங்க. போட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ நீங்கள் வந்து பாப்பாவோட பையனோட மாடியெல்லாம் விளாண்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஒரு வார்த்தை கேட்டோன்னே நீங்கள் அப்படியே ஓடிட்டீங்க. பையனை கூட நீங்கள் பார்க்கல, டக்கு டக்குன்னு வேகமாக ஓடி போயிட்டு லைக் கார் எடுத்துகிட்டு உடனே கிளம்பிட்டீங்க. உங்கள் பக்கத்தில் தான் சொல்லியிருப்பீங்க போல், ஸோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க காதில் வாங்கினாங்களா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வேக வேகமாக போயிடுறீங்க. அங்கே பார்த்தா லைக் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே. ஸோ ஜேகே இது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக தரணுன்றதுக்காக தான் அவன் இது பண்ணியிருப்பான். ஜங்குக் என்ன ஜங்குக் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. ஜங்குக் நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. அங்கே பார்த்தா ஜேகே நின்றுட்டுருக்கான். ஜங்குக் உனக்கு ஒன்றும் இல்லை ஜங்குக். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லடி, இங்கே பாரு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. ஏன் எப்படி பண்ண? நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கல? நான் நல்லா தாண்டி இருக்கேன். இன்னைக்கு ஒன்று பர்த்டேல சர்ப்ரைஸ் பண்ணதான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அடின்னு அடிக்கிறீங்க. எரும மாடு இப்படியாடா பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ அவன் சிரிச்சிட்டே இருக்கான். சாரிடி. ஆமாம், எங்கே ஜீவன்? என்னங்க ஜீவன்? நம்ம நீங்கள் சொன்னோன்னு பயந்து பக்கத்தில் சொல்லிட்டு வந்தேன். சரி நம்ம உடனே போகலாம். சரி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேகமாக போகிறாங்க. பக்கத்தில் அந்த செக்யூரிட்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி எடுக்கல போல், அங்கே பக்கத்தில் இருக்கிற அவரு தான். ஸோ நீங்கள் வேகமாக வரீங்க. வந்து பார்த்தா ஜீவன் வீட்டில் இல்லை, மாடியிலையும் தேடி பார்க்குறீங்க, இல்லை. அங்கே பார்த்தா லைக் மாடியிலேருந்து இந்த பக்கம் ஒரு ரைட் சைடு அங்கே இது இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும். பையன் மாடியிலேருந்து விழுந்திருக்கான், அந்த ஸ்விம்மிங் பூலில் மிதந்துட்டுருக்கான். நீங்கள் பார்த்தோன்னே செம்மையாக கத்துறீங்க, ஜீவன்! அவ்வளோதான், அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டிங்க. அதுக்கப்புறம் ஜேகே உங்களை விட்டு டக்குன்னு கீழே போகிறான். பார்த்தா ஜீவன் அங்கேயே இறந்துருப்பான். ஸோ சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே விளாண்டுருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் மாடியிலேருந்து அந்த தண்ணியில் வந்திருப்பான். வீட்டில் யாராவது, நீங்கள் வந்து மெய்டெலாம் இல்லை உங்கள் வீட்டில், யாரும் இல்லாததுனால அந்த பிள்ளை அதிலே விழுந்து இறந்துருக்கும். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேருந்து ரொம்பவே டிப்ரெஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆகுது. ஆனால் நீங்கள் அதுலேருந்து வரவே இல்லை. ஜங்குக் எவ்வளோ உங்களை வந்து ட்ரை பண்ணுவான். சரி விடு, பார்த்துக்கலாம், இன்னொரு பேபி வேணால் நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்பப்போ இந்த மாதிரி நடக்கிறது. ஆனால் வந்து உங்கள்கிட்ட காட்டிக்க மாட்டான், வெளில போய் அவ்வளோ அழுவான். ஆனால் நீ உங்கள் கூட இருக்கும் போது அதை காட்டிக்கூடாதுன்னு எப்போவுமே நினச்சிட்டு இருப்பான். ஸோ இப்போ ப்ரெசன்ட் பார்ப்போம். என்னை மன்னிச்சிடுவேன். என்னால் அந்த நாளுக்கு மட்டும் போக முடிஞ்சதுன்னா அதை போய் டோட்டலாக மாற்ற நான் தயாராக இருக்கேன். நான் அதை செத்துடுறேன், நீ பிள்ளையோட நல்லா இருப்பல்ல அப்படின்னு அழுதுட்ருக்கான். அவனுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்பப்போ நீங்கள் இப்படி பண்ணுறது. ஸோ இப்படியே மார்னிங் ஆகுது. ஜேகே நீங்கள் போய் காலைல சமைக்க போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவன் போய் கிளம்பிகிட்ருக்கான் ஆஃபீஸ்க்கு. மோயன், சொல்லு ஜங்குக். நான் கிளம்புறேம்மா ஆஃபீஸ்க்கு. சரிங்க ஜங்குக், நான் சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன், எடுத்துகிட்டு போயிடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு உங்களுக்கு கிஸ் கொடுத்துட்டு போகிறான். டேக் கேர், பாய் அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் அவனும் ஆஃபீஸ்க்கு போயிடுறான். ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. அவன் நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பப்போ நிறைய டவுட்ஸ்லாம் வந்து எம்ப்ளாயீஸ் கேட்பாங்க. ஸோ அவன் அதை சொல்லிவிட்டு சைன் போட்டுட்டு நிறையா இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போ தான் ஒரு புதுசாக யாரோ வந்திருக்காங்க. சார்? எஸ் சார், உங்களை பார்க்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. யார்? தெரியல சார். உங்களுக்கு வேண்டப்பட்டவரா?
சரி வர சொல்லுங்க அப்படின்னோடனே லைக் அவங்க வராங்க. அவனை பார்த்தோன்னே ஜேகேக்கு மூஞ்சே மாறுது. உன்னை யார் இங்கே வர சொன்னா? என்ன ஜங்குக்? என்ன ரொம்ப கஷ்டத்தில் இருக்க போல, மீட்டிங் கூட எதுவும் வரதில்ல. ஏண்டா உன் பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்படுறா போல, வார்த்தை அளந்து பேசுக்காய். என்னடா ஜேகே, உன் ஒய்ஃபு என் ஒய்ஃபெல்லாம் இல்லை, நம்ம ஒய்ஃப். இது மூஞ்சில ஒரு குத்துறான். டேய், உன் பிள்ளை இழந்து உனக்கு உன்னோட கொழுப்பு குறையலல்ல அப்படின்றான். போட்டு செம்மாட்டி அடிக்கிறான். ஜேகே பேசவே உள்ளே. ஜேகே, உன்னோட திமுருக்கு தாண்டா நீ இப்பெல்லாம் இருக்க. உனக்கு தெரியுமா, உன் புள்ள உன் பொண்டாட்டி எதுவும் கூட இருக்கக்கூடாது. உன்னோட இவ்வளோ திமுருக்கு. அது மட்டும் இல்லை, நீ இருக்க பாரு, நீ நம்பர் 1 பொசிஷனில் இருந்தல, இப்போ நம்பர் 2 மாறிட்ட. இன்னும் கொஞ்ச நாளில் லாஸ்ட்டு பொசிஷனுக்கு போய்டு ஜேகே. உன்னோட கான்சன்ட்ரேஷன் இந்த பிஸ்னஸில். அதனால்தான் இந்த ஃபீல்டில் விட்டே போயிடு. பொழைச்சி போட்டுன்னு விட்டுற உன்னை. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீ என்ன பொழைச்சி போட்டுன்னு விடுறது? இதே மாதிரி நான் டாப் போஸ்ட் கம்பெனியில் வந்து காட்டுறேன், முன்ன மண்ணை கவ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். முடிஞ்சா பாருக்காய். இதுக்கப்புறமும் சரி, இனிமேலும் சரி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, என் கம்பெனியை நான் கீழே கொண்டு வர மாட்டேன், அதுவும் நீ இருக்கிற வரைக்கும் அப்படின்றான். பார்ப்போம் ஜேகே, பார்ப்போம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அவன் வாயிலேருந்து ரத்தம் ஊற்றுது. ஸோ அப்படியே தொடச்சிட்டே போகிறான். இந்த நாய் திருந்தது. உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தவங்க யாரோ வராங்க. இவன் இன்னும் போலியா அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறான். பார்த்தா அது ஆரம். ஹியூங், டேய் வாடா. என்ன இது, கையெல்லாம் பாரு, இன்னும் ரத்தமாக இருக்குது. அந்த காய் வந்தான். இவனுக்கு வேறு வேலையே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ லைக் ஜேகே கையில் தான் கட்டு போட்டுட்ருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ணுற? அவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. இவன் சரியே இல்லை. சரி விடு பார்த்துக்கலாம். சரி என்னாச்சு, வயன் எப்படி இருக்கா? இல்லையும், அவள் அப்பப்போ ஜீவன் இருக்கா, ஜீவனுக்கு சமைக்கணும், ஜீவன் பால் கேட்டான். அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும் போது எங்கேயாவது போயிடுறாயும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீ ஒன்று பண்ணு, அவளை சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டு போ. அவளை பைத்தியம்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்லடா. மேபி அவள் மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவளுக்கு இது ஒரு அதிர்ச்சியாக இருக்கலாம்டா. இதுலேருந்து வெளில கொண்டு வரதுக்கு அவங்களால மட்டும்தான் முடியும். ப்ளீஸ் கூட்டிகிட்டு போ. அவளை நான் பைத்தியம்லாம் சொல்லலை, அவள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கலாம் இதை நினச்சி. ஸோ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜேகே அப்படியே அவனே பார்க்குறான் ஆரமே. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு சரியும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அவனுக்கு மனசே இல்லை எப்படி போய் வயனை கூப்பிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் போய் லைக் யூஸ்வலாக அவன் தான் ஃபஸ்ட்டே எழுந்திருப்பான். இப்போ பார்த்தா வயன் சீக்கிரமாக எழுந்துச்சி போயிட்டாங்க. சரி போய் சமைக்கிறா போலன்னு சொல்லிட்டு ஜேகேவும் சரி ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போகலாமா ஹாஸ்பிட்டலுக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ அவன் ட்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வரான். பார்த்தா இவங்க எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுட்ருக்கா. முடிச்சிட்டாங்க. அங்கே திருப்பி கிச்சனில் போய் சமைச்சிட்ருக்காங்க. வயன், சொல்லுங்கள் ஜேகே. என்ன, அதான் சமைச்சிட்டல. இப்போ யாருக்கு சமைக்கிற? அது ஜீவனுக்கு. ஜீவனுக்கு? ஆமாம், அவனுக்கு காரம் அதிகமாக பிடிக்காதுல்ல, அதான் தனியாக சமைச்சிட்ருக்கேன். அவன் வர வந்துடுவான், தூங்கிட்டு இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜேகேக்கு மனசே உடஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இவளை விட்டால் ரொம்ப டிப்ரெஸ்டாக போயிடுவா, இல்லை மென்டலி பாதிக்கப்பட்டுருவான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ சைக்காட்ரிஸ்ட்டை காட்டுறான். ஸோ நீங்கள் லைக் ஜீவனுக்கு உடம்பு சரியில்லைன்ற மாதிரி தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ பேசி அவங்க லைக் அந்த டாக்டரை பார்க்க வச்சுருப்பாங்க.
ஸோ அவங்க டாக்டர் செக் பண்ணதில் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, அந்த இன்சிடெண்ட்லேருந்து வெளில வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்றாங்க. இதை ஆரம்பிட்ட சொன்னோன்னே ஒரே ஒரு சொல்யூஷன் தான் சொல்கிறாங்க. ஜீவனே வந்து லைக் நேரில் சொன்னாதான் வயனால் இந்த கில்ட்லேருந்து வெளில வர முடியும். மேபி லைக் அங்கே இருந்திருந்தா பையன் விழுந்திருக்க மாட்டான்ல. ஸோ அந்த கில்ட் இருந்துக்கிட்டே இருக்கு இன்னுமே. ஸோ அதனால் அப்படி இருக்கா போல் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது ஜீவனுக்கு நான் எங்கே போகிறதையும் அதை நீ தான் யோசிக்கணும் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடறாங்க. சேகே அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் ஆகியிருக்கும். நீங்கள் அப்பப்போ லைக் நைட்டில் ஏஞ்சி போகிறது, காலைல போயிட்டு ஜீவனுக்கு சமைக்கிறது, ஜீவனோட துணி ஏற்கனவே துவைச்சிருக்கும், அதை போய் திருப்பி துவைச்சிட்ருக்கீங்க. ஏன்னா அவனுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சேகே இதெல்லாம் பார்த்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டான். ஸோ இப்படியே 1 வீக் அப்புறமா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போது ஜீவனோட சவுண்ட் கேட்குது. ஜீவன் ஜீவன் ஜங்குக் பார்த்தா பக்கத்தில் இல்லை. ஜீவன் ஜங்குக் எங்கே போனா? ஜீவன் எங்கேப்பா இருக்கா ஜீவன்? அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக கீழே இறங்கி வரீங்க. அங்கே பார்த்தா ஜங்குக் நின்றுட்டுருக்கான். ஜங்குக் நீ இங்கே என்ன பண்ணுற? ஜீவன் எங்க? ஜீவன் சவுண்டு கேட்டுச்சு. மம்மி அப்படின்னு சொல்லிட்டு சேகே குரல், லைக் சேகே வந்து வாய்ஸ் கொடுக்குறான், ஆனால் ஜீவன் குரல் கேட்குது. மம்மி ஜங்குக் நீ எதுக்கு ஜீவன் மாதிரி பேசுகிற? மம்மி நான் அப்பா உடம்புல இருக்கேன். ஜீவன் என்ன சொல்கிற? என்னப்பா சொல்கிற? ஆமாம்மா நீங்கள் ரொம்ப கில்ட்டாக இருக்கீங்கல்ல, அதான். என்னடா சொல்கிற? இல்லை என் கண் முன்னாடி வாடா ஜீவன். நான் தனியாக வந்தேன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேன், அதான் நான் அப்பா உடம்புல இருக்கேன். மம்மி நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, அப்படிலாம் இருக்காதீங்க. நான் மேலே ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த டிப்ரெஷன்லேருந்து போகணும். நீங்கள் உங்கள் மேலே தப்பு இல்லை, நான் தான் விழுந்தேன், சரியா? நீங்கள் இன்னொரு பேபி பேத்துக்கோங்க, ஓகேவா? அந்த பாப்பாவை நானாக நினச்சி வாழ்ந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் அப்படியே கண் கலங்கி அந்த படியிலே உட்காந்துடுறீங்க. உட்காந்து அப்படி அழுகுறீங்க. என்னடா சொல்ற? ஒன்றை எப்படி என்னால் மறக்க முடியும்? ஜீவன் என்கிட்ட வாப்பா, என்ன ஒரு ஹக் பண்ணிப்பியா ப்ளீஸ்? அம்மா நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா என்னால் மேலே போக முடியாது, ப்ளீஸ்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் சரி நான் அதுலேருந்து போயிடுறேன், டிப்ரெஷன்லேருந்து நான் எப்படியாவது வெளில வந்துடுறேன், ஆனால் என்னை வந்து லாஸ்ட்டாக ஒரு ஹக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக் அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணுறான். இதுக்கப்புறம் நீங்கள் அழுகக்கூடாது, சரியா? அழுக மாட்டேன் ப்ளீஸ், என் கூடவே இருந்துறேன் ப்ளீஸ்டா. ஜீவன் அம்மா ஐ லவ் யூடா, எனக்காக ஏறுடா ப்ளீஸ். மம்மி என்னால் இங்கே ரொம்ப நாள் இருக்க முடியாது, ப்ளீஸ் எனக்கு குட் பை சொல்கிறீங்களா? இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ்டா ஜீவன், என் கூட ஏறுடா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா. இல்லைம்மா நான் போகணும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழாதீங்க ப்ளீஸ். சரி சரி நீ அழுதுனா நான் அழலை, சரி அம்மா ஸ்மைல் பண்ணுறப்பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே சிரிக்கிறீங்க. சரி நான் போயிட்டு வரவா? அப்பாவுக்கு உடம்பு வலிக்கும், அதனால நான் போகிறேன். ஜீவன் ப்ளீஸ்மா ஹாப்பியாக குட் பாய் சொல்லுங்க அப்படின்றான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு அழுகையாக வருது அப்படி. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு டாட்டா காட்டுறீங்க. அங்கேருந்து லைக் ஒரு மாதிரி அந்த வீடே அந்த மாதிரி வெளிச்ச மாதிரி ஆகியிருக்கும். ஸோ அப்படியே லைக் ஜேகே அன்கான்ஷியஸ் ஆகுறான். நீங்கள் அதை பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே நீங்கள் அப்படியே மயங்கி விழுறீங்க.
கொஞ்ச நேரத்தில் ஜேகே டக்குன்னு வந்து உங்களை பிடிச்சிடான். வயன் வயன் இங்கே பாருமா, வயன் வயன் வரமியும் இங்கே வாங்க அப்படின்னோன்னே அவரும் வந்துடுறாரு. அப்புறம் லைக் பெட்ரூமில் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த சைக்காட்ரிஸ்ட்டும் வந்து பார்க்குறாரு. இப்போது ஐ ஹோப் அந்த கில்ட் போயிருக்கோன்னு நம்புகிறேன். அவங்க லைக் கான்ஷியஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க எல்லாத்தையுமே மோஸ்ட் ஆஃப் மறந்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஜேகே ஆரம்ப ஹக் பண்ணிட்டு, ஐயோ ஐ ஹோப் நல்லாயிடுவாள், அவள் கண்டிப்பாக நல்லாயிடுவா அப்படின்றாங்க. இப்படியே 2 days ஆக்கியிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து இப்போ நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. யூ அக்செப்டட் லைக் ஜீவன் போயிட்டான் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இது எல்லாமே பிளான் தான். ஆரம் தான் ஐடியா கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஜீவன் பேசுறது ஏஐ மாதிரி. ஸோ ஜேகே வாய்ஸ் கொடுத்துருப்பான், லைக் பின்னாடி இருந்து லைக் வாய் அசிச்சிருப்பான். லைக் ஏஐயில் அந்த ஜீவன் பையன் பேசுகிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் அப்படியாவது அந்த கில்ட் போட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களும் நார்மலாகிட்டீங்க. ஸோ இப்படியே ஜேகே வந்து ஆஃபீஸ் போயிட்டு வெளில லைக் வந்திருப்பான். அப்போ தான் பார்த்தா அவங்க வீட்டுக்கு கீழே வந்து கூட்டமாக இருந்திருக்கு. இங்கே எதுக்கு கூட்டமாக இருக்கீங்க? நீங்கள் இந்த வீடு? ஆமாம், இது என் வீடு தான். ஆக்சுவலாக சார் இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அதை இடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு வேகமாக போயிட்டான். அந்த நம்பர் பிளேட் எங்களுக்கு வேணும், அவன் யாருன்னு பிடிக்கிறதுக்கு. ஸோ உங்கள் வீட்டுக்கு மாடியில் சிசிடிவி கேமரா இருக்குது, ஸோ அதை போட்டு காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவனும் யோசிச்சுட்டு சரி வாங்க நான் போட்டு காட்டுறேன்னொன்னே ஜேகே கூப்பிட்டு வரான். ஸோ அவங்க வந்து இந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா அந்த ஆக்சிடெண்ட் நடந்தது நல்லா ஜூம் பண்ணி கிளாரிட்டியாக தெரியுது. ஸோ அந்த நம்பர் எடுத்து போலீஸ்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ அங்கே அரெஸ்ட்டும் பண்ணியாச்சு அவனை. ஸோ ஜேகே ஏன் நம்ம அன்றைக்கி நடந்த ஃபுட்டேஜை பார்க்கக்கூடாது குழந்தை விழுந்தப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக லைக் அந்த புள்ள விழுந்ததால் அந்த சிசிடிவி கேமராலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு அதுவே டிப்ரெஸ்டாக இருக்கும், வயனும் இந்த மாதிரி ஆகிட்டாங்களே. ஸோ அவன் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்ருக்கான். இப்போ பார்க்கும் போது ஜேகேக்கு செம்ம ஷாக். எல்லாத்தையும் தட்டி விட்டு கீழே விழுந்து அழுகிறான். அப்படி என்னால் தான் செத்துட்டான் என் புள்ள, என் புள்ள ஜீவன் என்னாலதான் ஜீவன் என்னை மன்னிச்சிடுடா, என்னை மன்னிச்சிடு. இப்படியே டைம் ஸ்கிப். ஸோ இது என்ன நடந்துச்சு நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ இப்படி 1 month ஆகுது. நீங்களும் ஜேகேவும் இப்போ வீடை காலி பண்ணிட்டு நீங்கள் வெளில போயிட்டு லைக் ஃபாரினில் நீங்கள் வந்து லைக் ஃப்ரான்ஸில் உங்களுக்கு ஜேகேக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதில் நீங்கள் சிஓ இருக்கிறது, ஜேகே வந்து லைக் மேனேஜிங் மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கான். ஸோ யூ ஹாவ் தட் குவாலிஃபிகேஷன் ஒரு ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நீங்கள் எல்லாமே அங்கேருந்து காலி பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே காலி பண்ணுறீங்க அங்கேருந்து. ஸோ ஜேகே மாடிக்கு வந்து பார்க்குறான். ஜீவன் மிஸ் யூடா, மிஸ் யூ ஸோ மச். அதுக்கப்புறம் அந்த கார்னரில் நின்று அவன் பார்த்துட்ருக்கான். அப்போது யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா அங்கேருந்து ஜீவன். டாடி தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நானாக விழலை, அந்த அங்கிள் தான் என்னை தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஜேகே லைக் முட்டி போட்டுறான். மன்னிச்சிடுடா, மன்னிச்சிடு. இல்லை டாடி, அதான் நீங்கள் அவங்க பழி வாங்கிட்டீங்கள, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேங்க்யூ. நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டேன். நீங்கள் ஆனால் கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன். பாய் டாடி, மிஸ் யூ. அம்மாவும் மிஸ் யூ. அம்மா டிப்ரெஷனில் இருந்தாங்க எனக்கு தெரியும். ஆனால் என்னோடய வாய்ஸ்லேருந்து நீங்கள் பேசுனீங்கல்ல, நான் அதை பார்த்துட்டு தான் இருந்தேன். என்னோடய சோல் இங்கேருந்து போகல, பிகாஸ் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்கல்ல, அதான். ஐ லவ் யூ டாடி, ஐ லவ் யூ மம்மி. குட் பை டாடி, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறைஞ்சு போகுது அவனோட லைக் சோல். ஆக்சுவலாக ஜேகே அப்போ பண்ணது ஆக்ட், ஆனால் இப்போ வந்தது ஒரிஜினலாக அந்த பேபி. ஸோ ஜேகே ஒரு மாதிரி ரொம்ப கண் கலங்கி கஷ்டப்பட்டு அங்கேருந்து போகிறான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 1 monthக்கு முன்னாடி என்ன நடந்து பார்ப்போம். ஸோ ஜேகே அந்த எல்லாத்தையும் தள்ளி விட்டு அழுதுருப்பான்ல. ஸோ
அப்படியே செம்ம வெறியோட அவன் டேரெக்டாக காயோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறான். அங்கே பார்த்தா காய் இல்லை. ஸோ எங்கேன்னு கேட்டால் அவனோட லைக் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. காரை செம்ம ஸ்பீடில் எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போயிட்டு லைக் கதவை தட்டுறான். யார்? திருப்பியும் கதவை தட்டுறான். அப்புறம் வந்து காய் தான் திறக்கிறான். பார்த்தா 2-3 பொண்ணுங்க இருக்காங்க. ஜேக்கு அப்படியே முடியெலாம் லைக் களைஞ்சு போயிருக்கு. அவ்வளோ கோவம் அப்படி வேர்த்துருக்கு. ஜேகே வந்து அப்படி அடிக்கிறான். பல்லு கில்லெல்லாம் உடையுது. அப்படி ஒரு குத்து, செம்ம அடி. அடின்னு அடி லைக் திருப்பி அவன் அடிக்க முடியல. அந்தளவுக்கு பவர்ஃபுல் பஞ்சு தான் வைக்கிறான் ஜேகே. என் பையனை நீ தானே கொன்ன? ஜோகோ, நான் கொல்லலை, நீ தான் கொன்ன. நான் அந்த சிசிடிவியை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக அவன் அந்த சிசிடிவியில் என்ன பார்த்துருப்பானா, நீங்கள் சாப்பாடு ஊட்டிகிட்ருப்பீங்கள்ல ஜீவனுக்கு. ஸோ அப்போ அந்த ஃபோன் கால் வந்திருக்கும், நீங்கள் போயிருப்பீங்கள்ல. ஸோ அந்த டைமில் உங்களை கொல்றதுக்காக தான் காய் வந்திருப்பான். பிகாஸ் ஜேகே தானே நம்பர் 1ல் இருக்கான். ஸோ ஏதாவது ஒன்று அவங்க ஃபேமிலியில் இழப்பு வந்தால் கண்டிப்பாக அவன் வந்து அவனோட கம்பெனி கம்மியாக லைக் அந்த பொசிஷன்லேருந்து மாறும். நம்ம பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டில் வந்துடும். அப்படியே ஒரு பேராசை தான் அவனுக்கு. ஸோ அதனால் உங்களை தான் கொல்றதுக்கு வந்திருப்பான். நீங்கள் கீழே போனோன்னே பார்த்தா லைக் அந்த ஓரத்தில் வந்து டேங்க் இருக்கும், அந்த ஓரத்தில் தான் ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பான். நீங்கள் போயிட்டோன்னே பையன் கிட்ட தானே வந்திருப்பான். ஸோ இதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு பையனை அவன் தான் தூக்கி போட்டிருப்பான். ஸோ தூக்கி போடும்போது அவனோட பிரேஸ்லெட் அங்கே தான் வந்திருக்கும். ஸோ லைக் அந்த பையனை தூக்கி போடும்போது, உங்கள் அம்மா செத்துருவான்னு நினச்சேன், கடைசியில் நீ போகிற, சரிடா குட் பை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போட்டிருப்பான். அந்த குழந்த லைக் அந்த தண்ணியிலேருந்து இது பண்ணுறதுக்கு இது பண்ணும் முடியாமல் அந்த மூழ்கி அங்கேயே இறந்துருக்கும். ஸோ ஜேகே இதை பார்த்துட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். அவ்வளோ அடி. அவன் கோவத்தில் கன் எடுத்து ஷூட் பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக இதை தெரிஞ்சு ஆரம் மரத்துக்குள்ளே இதெல்லாம் நடந்துடும். அதுக்கப்புறம் அவனோட லைக் ஆரம்புக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்களுக்கு தெரியும். ஸோ வேறு யாராவது சரண்டர் ஆக சொல்லிவிட்டு ஜேகே அங்கேருந்து கூப்பிட்டு வந்திருப்பான். ஸோ இதுதான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாடியில் போகும்போது இந்த கீ செயினும் பார்க்குறான். கை செயின். ஸோ அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் தேவையில்லை, நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணும்னு ஆசைப்பட்டல, இப்போ மேலே போ, உனக்கு நம்பர் 1 பொசிஷன் கண்டிப்பாக கிடைக்கும். என் பையனை கொண்டுட்டு என் லைஃபே இப்படி ஆக்கிட்டல, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஆக்சுவலாக அங்கேயே காய் செத்துருப்பான். ஸோ இப்படியே நீங்கள் வந்து ஃபாரின் கிளம்பி போகிறீங்க. அங்கே லைக் இப்போ நீங்கள் தான் சிஇஓ. ஸோ ஜேகே உங்களை சிஇஓ ஆக்கி அழகாக பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து அந்த டிப்ரெஷன் கொஞ்சம் அப்பப்போ இருந்தாலும் நீங்கள் அதை வந்து பெருசாக வெளில காட்டிக்க மாட்டீங்க. பிகாஸ் உங்களால் ஜேகே கஷ்டப்படுறான்னு தெரியும். ஸோ நீங்கள் இந்த லைஃப்பை அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. ஜேகே அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பொன் குழந்தை, ஆனால் அதை பார்க்க அப்படியே ஜீவன் மாதிரியே இருக்கும். நீங்கள் அப்பப்போ சொல்லுவீங்க, ஜேகே ஜீவன் தானே பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு தான் சொல்லுவான். ஜேகே கண்ணு கலங்குது அந்த பிள்ளைய நினச்சி. ஆனால் நீங்கள் வந்து ஜீவனா நினச்சி அந்த பேபியை வளர்க்குறீங்க. பேர் ஜீனு, ஓகேவா, அந்த குழந்தை பேர். ஸோ இப்படியே உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ வந்து லைக் பாப்பாவும் வளரா, நீங்கள் வந்து அந்த டிப்ரெஷன்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளில வந்துட்டீங்க. ஆனால் ஜேகே அப்பப்போ நினச்சி ரிக்ரெட் பண்ணுவான். லைக் நம்ம அந்த ஃபோன் கால் வரலன்னா இப்படி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் வந்து சில மிஸ்டேக்ஸை நம்மளால் மாற்ற முடியாது பாஸ்ட்டில் போயிட்டு. ஆனால் அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது தான் பார்ப்போம். ஸோ இந்த கதையோட மெசேஜே இது தான்டா. ஸோ பாஸ்ட்டில் நடந்தது நினச்சி நம்ம ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஓகே, இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க. நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஐம் ஸோ ஹாப்பிடா. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். சராங்கே. பாய் அமி.